அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலும் ஏமாற்ற முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களாக தான் இருக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது. பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது. காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு. 2025 முடிவதற்குள் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுவிட்டா 2026 நீங்கள் நல்லபடியாக அமைத்து கொள்வீங்க. ஆகையால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் போதும் நம் மனதில் பல எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆனால் புத்தாண்டு பிறப்பதற்கு கடைசி 2-3 மாதங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மாதங்களை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்தி கொள்கிறானோ அதை பொறுத்து தான் அடுத்த வரக்கூடிய புத்தாண்டுடைய ஆரம்பம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க தடைகளையும் தாமதத்தையும் அதிகம் பேஸ் பண்ணக்கூடிய நபர்கள். எந்த விஷயத்தை எடுத்தாலும் மற்றவர்கள் போய் நின்றா சுலபமாக முடியும் விஷயம் கூட இவர்கள் போய் நின்றா கொஞ்சம் தாமதமாகும். 2025 எப்படி தொடங்கியது, எப்படி முடிந்தது என்று தெரியாத அளவுக்கு வேகமாக நகர்ந்து விட்டதுங்க. இந்த வருடத்தில் ஏற்பட்ட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 2026 சில நல்லதை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். 2026 உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தான் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது நல்லது இல்லை என்பது தான் உண்மையான விஷயம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய பாடங்கள் தான் உயர்வை ஏற்படுத்தும். புதிதாக எந்த நபரையும் நம்பக்கூடாது. ஏமாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிதாக உங்கள் வாழ்க்கைக்குள் வரக்கூடிய எந்த நபரையுமே அளவுக்கு மீறி உடனே நம்பக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் தைரியமாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. ரியல் லைஃப்பில் அனுபவித்ததில் பெறக்கூடிய பாடங்கள் தான் நீங்காத ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் இவங்களுக்கு. 2025 நீங்கள் பார்த்த நல்லது கெட்டது, இதன் மூலமாக கிடைத்த அனுபவங்கள் 2026 ஆரம்ப புள்ளியாக அமையப்போகுது. குரு வக்ரத்தில் இருக்கிறார். கடகம் ராசியில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதிர்ஷ்டம் என்றால் மறையக்கூடிய இடம். அங்கு எவ்வளவு பெரிய நல்லவர்கள் போனாலும் பெரிதாக எந்த பலனும் தராது. நன்மையை தரக்கூடிய காலமாக மாறக்கூடிய பட்சத்தில் ராசிநாதனாக 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு கேந்திராதிபதியாக தேசம் பெற்ற கிரகம் யோகம் பெற்று இந்த வக்ரம் பெறுவதால் நன்மைகள் உண்டாகிறது.
பொறுமையான நல்லதை கொடுப்பார், நிதானமாக நல்லதை கொடுப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தேவை. திடீர்னு சில விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பதற்றப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவசர முடிவுகள் வேண்டாம். நல்லா யோசிச்சுத்தான் முடிவெடுக்கணும். சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 6, 11ஆம் இடத்துக்கு அதிபதியானவர். சுக்கிரன் 6க்கு அதிபதிக்கும் 12வது இடத்துக்கு வரக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய, மீண்டும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். வாய்ப்புகள் இருந்திருக்கும். சில பேர் தவற விட்டுருப்பாங்க அல்லது கடந்து வந்திருப்பாங்க, அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை 2026இல் பெறுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. சொந்த பந்தங்களிடமிருந்து அந்த அளவுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையில் வைத்துத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான இவர் ராசிக்கு வருவதால் எதிர்பார்ப்புகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஆல்ரெடி பைக் வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்கன்னா இது பழுதடைஞ்சு வேற வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் தோன்றும். மாற்றத்திற்கான ஒரு காலமாகத்தான் இது தனுசு ராசிக்காரங்க பார்த்துக்கணும். ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆச்சோ இல்லையோ, ஆனால் இந்த வரக்கூடிய 2026 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வகைகள்லாம் நடக்குங்க. நிதானமாக நல்ல மாற்றம்தான் வந்து சேரும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லதை இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவது சிறந்ததுங்க. உலகிலேயே தலை சிறந்த சொல் செயல். இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கான மூல மந்திரமே. வாயில பேசுகிற வார்த்தைகளை விட செய்யக்கூடிய செயல்களை தான் நீங்கள் யாருன்னு காட்டணும். வாக்கு கொடுத்துட்டா பெரும்பாலும் சில நேரங்களில் தடுமாறுறாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க. உங்களை சுற்றி உள்ள நபர்களுடைய கருத்துக்களை கேளுங்க, ஆனால் மனதளவுக்கு உள்ளே கொண்டு வந்து குழப்பத்துக்கு ஆளாயிராதீங்க. ஒரு ஆலோசனை மாதிரி வச்சுக்கலாம், கேட்கலாம், ஆனால் இறுதி முடிவு உங்களுடையதாகத்தான் இருக்கும். பணம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி, தொழில் சார்ந்த முடிவுகளை செய்வதற்கு முன்பு உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு மாட்டி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய இந்த 2026 நல்லபடியாக அமையணும்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்களோ, ஆரம்பமாக 2026 ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். இதுவரை வாழ்க்கையில் நடந்த, இந்த வருடத்தில் நடந்த சில சோகமான கவலையான விஷயங்களை நீங்கள் இன்னுமே மனசில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, புதிதாக பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இவையெல்லாம் தடைகளாக இருக்கும். நினைவுகளை மறப்பது கஷ்டம்தான், ஆனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு மற்றும் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை சீக்கிரமாகவே கைகூடி வரவைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்து வரன்கள் வருவதற்கு பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய திருமண வரன்களை நல்ல ஆராய்ந்து நல்ல குடும்பமாக அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துத்தான் நீங்கள் படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகணும். அவசர முடிவுகள் திருமண விஷயங்களை எடுக்கக்கூடாது. இனி வரக்கூடிய இந்த 2026 நல்லபடியாக அமைத்துக்கொள்ள இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல எண்ணங்களை விதையுங்க, நல்லதை செய்யுங்க. இனி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்கார நேயர்களே. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நேர்மையானவங்க, மென்மையான மனதுடையவங்க, எல்லார் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க. இவங்க உண்மையை நோக்கி பாயும் அம்பு போன்றவங்க, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்குவது கடினம். ஏன்னா இவர்கள் தீர்க்கமான சிந்தனைக்கு பிறகே முடிவெடுப்பாங்க. சித்தர்கள் தனுசு ராசியினை நல்லவர்கள் என்று சொல்கிறாங்க. இவர்கள் நல்லவர்களாக இருப்பதால் தான் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தனுசு ராசியினர் படும் கஷ்டம் அம்பை பின்னோக்கி இழுப்பது போன்றதுங்க. ஒவ்வொரு கஷ்டமும் துன்பமும் அவர்களை முன்னுக்கு கொண்டு செல்லும், உயர்த்தும். அவர்கள் படும் கஷ்டம் தண்டனை அல்ல, அது அம்பை உயர்த்தும் தெய்வீக பயிற்சி. மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டாலும் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அவர்கள் நேர்மையாக இருக்கவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யவும் முயற்சி செய்கிறார்கள். தனுசு ராசியினர் தப்பை மன்னிப்பார்கள், ஆனால் பொய்யை மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் உதவி என்று கேட்டு வந்தால் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். தனுசு ராசியினர் தேவர்களுக்கு நிகரானவர்கள் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். நல்லவர்களாகிய தனுசு ராசியினர் கஷ்டப்படும் போது கெட்டவர்கள் சிரிப்பது ஏனென்றால் அவர்களின் கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை. அவர்கள் அனுபவிக்கும் சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் தனுசு ராசியினரின் கஷ்டம் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். கெட்டவர்கள் கூடிய விரைவில் தங்கள் சுகபோகங்களை அனுபவித்து முடித்து கஷ்டப்பட நேரிடும். கடவுளுடைய கணக்கிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாதுங்க. தனுசு ராசியினர் சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அனுபவித்தாலும் 26 35 வயதுக்குள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படும். அனுபவம் கிடைக்கும், நம்பிக்கை வரும், தொழில் செய்வார்கள், முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். 36 48 வயதில் நல்ல உயர்வு காண்பார்கள், பணம் சம்பாதிப்பார்கள், பேரும் புகழும் கிடைக்கும். தனுசு ராசி ஆண்கள் நல்ல மனதுடையவர்கள், எல்லோருக்கும் நிம்மதி கொடுக்க நினைப்பார்கள், குடும்ப பொறுப்பை ஏற்று செய்வார்கள், தாய்க்கு அன்பு கொடுப்பார்கள், தைரியசாலியாக இருப்பார்கள், கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். அவர்கள் நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருப்பார்கள், அதனால் கல்லு மாதிரி இருப்பார்கள், ஆனால் அவர்களின் கண்ணீர் தங்கமாக மாறும். தனுசு ராசி பெண்கள் அழகு, அறிவு, சமாதானம், தைரியம் எல்லாம் சேர்ந்தவர்கள். அவர்கள் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி இருப்பார்கள். சம்பாதிக்கிற சக்தி இருக்கும், சிரமத்தை சிரித்துக்கொண்டே சமாளிப்பார்கள். ஆன்மீகம் அவர்களின் இரத்தத்தில் இருக்கும். தனுசு ராசியினர் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் பிறவியின் ரகசியம் என்ன, எதெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை உணர வேண்டும். தனுசு ராசி மாணவர்கள் கூர்மையான புத்தி உடையவர்கள், போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவார்கள். 28 34 வயதில் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பதிகம். வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது முக்கியம். டிராவல் ஏஜென்சி, உணவு தொழில், எலெக்ஷன், ரியல் எஸ்டேட், டிஜிட்டல் பிஸ்னஸ் போன்றவை சிறப்பான தொழில்களாக இருக்குங்க. தனுசு ராசியினர் கஷ்டம் தண்டனை அல்ல, அது கடவுள் கொடுக்கும் பயிற்சி. ஒவ்வொரு முயற்சியும் அவர்களை முன்னுக்கு கொண்டு போகும். அவர்கள் நியாயம் பேசுவார்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்லவர்கள். அவர்கள் படும் கஷ்டம் அவர்களை உச்சத்திற்கு எடுத்து செல்லுங்க, வைரமாக மாற்றும், வாழ்நாளை பிரகாசமாக்கும். அவர்கள் கர்மத்தை சுத்திகரித்து இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சோதனைகள் இல்லாமல் பொற்காலம் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்பிக்கையை விடாதீர்கள், நல்லதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். தனுசு ராசியினர் தெய்வீக பிறவிகள். கலி உலகத்தில் நடக்கும் சின்ன பிரச்சனைகளை வைத்து வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களே, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. அதை அதிகாலை நேரத்தில் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண் விழிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு, கை நிறைய நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னாவே போதுங்க. பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க. அதனால அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக எண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டுங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க. சுயஜாதகத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க. ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதுனா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கருத்து கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க. தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த செஞ்சு பார்த்துருங்க. தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுங்க. முயற்சி பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் பத்தாதுங்க. நம்ம முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ தான் முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியுங்க. நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் துரோகம் நினச்சது கிடையாது, எந்த ஒரு உயிரையும் கொல்லணும்னு நினச்சது கிடையாது. அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என் கடவுளே துன்பத்தையே கொடுத்துட்ருக்க. சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு என் வாழ்க்கையில் துளி கூட இடம் கிடையாதா, எப்பத்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் தவிச்சிட்ருப்பீங்க. உங்களுடைய தவிப்புக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அழகான அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் நிலச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான்
ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.